அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மேக் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை திரு சிஎம் விஜயால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு காலைல கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன பையனை ஒரு இருசக்கர வாகனங்கள் நவுத்தி வைக்கிற பிரச்சனையில ஒரு கும்பல் வெட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க. பட்ட பகல்லையும் இருட்டிலையுமே இந்த மாதிரி கொலை நடக்கிறது. இதை ஏன் கேட்க மாட்டேது அரசாங்கம்? ஒரு கவர்மெண்ட் இதை டக்குன்னு முடிவெடுக்கிறது இல்லையா? அது எப்படி ஒரு பொது வெளியில ஒரு சிறுவனை கத்தியால வெட்டியோ இல்லை எதை வச்சியோ தாக்குறாங்க அப்படின்னா இந்த பொதுமக்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா அரசாங்க ஊழியர்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கான முன் எச்சரிக்கை ஒரு பொது வெளியில ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றான்னா அவன் பயப்படணுமா இல்லையா? அது எப்படி அசால்ட்டா அந்த விஷயம் பண்றான்? அப்பனா அந்த அரசோட மெத்தனை போக்கு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஏன்னா நம்ம சூலூர்ல அந்த குழந்தை இறந்ததுல அப்ப அந்த குழந்தை இறந்தப்ப பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. யாரும் அதிகாரிகள் பிரஸ் மீட் கொடுக்குறப்ப சிரிச்சுக்கிட்டு யார் வீட்டில் நடந்தா நம்மளுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த தோனியில அவங்க அணுகிறத பார்த்தா அரசாங்க ஊழியர்கள் மேல பயம் இல்லை. அரசாங்க ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலையுமே ஒரு மெத்தனை போக்குலையுமே அரசாங்க அதிகாரிகள் செயல்படுறாங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அந்த சென்சிட்டிவான விஷயத்த தன் வீட்டில் பிறந்திருக்க பிள்ளைகளும் சரி, யார் வீட்டு பிள்ளைங்க ஒரு அரசு அதிகாரிகள்னா எல்லாரும் வீட்டு குழந்தைகளும் தன் குழந்தைகள் தான் நினைக்கணும். அப்படி இப்போ இதே அந்த போலீஸ்கார அதிகாரிகளோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி நடந்திருந்தால் அவங்க இது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி இது மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்களா? கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா அது ஏஐ வீடியோ அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்றாங்க. இல்லை நம்புற மாதிரியா இருக்கு, பொய் சொல்லுங்க, பொருந்த சொல்லுங்க. மக்கள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? எவ்வளவு பேர் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்துல கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதை மனசுலயே கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ற மாதிரி அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. ஒரு கவர்மெண்ட் ஊழியரே இப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் மேல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஜெயிச்சு சிவகாசி தொகுதியில ஜெயிச்சு வந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க பிரஸ் மீட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு என்ன சொல்றீங்க? இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி என்கிட்ட பேசுங்க, அரசியல் என்ன வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சிரிச்சுக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன, அரசியல்னா என்ன? மக்களுக்கு எது நல்லது பண்ணுமோ எந்த விஷயம் சரியானோ அதை சொல்றது தானே அரசியல். அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்துக்காங்க. இல்ல நீங்க அது பேசுங்க. உங்கள்கிட்ட நீங்க திருமாவளவன் கூட கூட்டணி போறீங்களா இல்ல பாமக கூட கூட்டணி போறீங்களான்னு கேட்டா அரசியல். ஒரு பொண்ணு இழந்திருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இதுக்காக இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் எங்க தலைவர் பார்த்துப்பாரு சிரிச்சுக்கிட்டே. அப்ப எப்படி மக்கள் நீ நம்புறீங்க? நான் பார்த்தேன் ரீசெண்டா உங்க தொகுதியில வேட்பாளர் ஓட்டு கேட்க போன இடத்துல உங்களை ஓட்டு கேட்க விடலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஜாம்பவான் மாதிரி நீங்க பேசுனீங்களே, அந்நியன் மாதிரி பேசுனீங்களே. இப்ப எங்க போச்சு அந்த மூஞ்சி? அதே பெண்களுக்கு தானே இப்ப நடந்திருக்கு. அப்ப நீங்க அதிகாரத்துல இல்லைன்னா அந்த மாதிரி பேசுவீங்க, அதிகாரத்துக்கு வந்தா இந்த மாதிரி சிரிப்பீங்களா? இது மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்டா ஓட்டு போட்டு நம்ம இந்த அரசை கொண்டு வந்தோம் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க. நீங்க பண்ற ஒரு செயல் தான் மக்கள் திரும்பவும் நீங்க வரலாமா இல்ல வேற ஒரு ஆளு கொண்டு வரலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. சரி ஆட்சி தான் கிடைச்சிச்சு 5 வருஷம் ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தரலாம். எப்படி ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தரலாம் ஆடுறீங்களா? பார்த்துக்கு இருந்துங்க, அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். இந்த தமிழக அரசு பதவி ஏற்று திருட்ட 15 நாள் ஆகுது. இந்த 15 நாள்ல 25 கொலைகள். அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்குன்னா ஒண்ணு குடிபோதை நடந்திருக்கலாம், இல்லை ஒரு வன்மை வெறியில ஜாதியில என்ன வேணா நடந்திருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக ஒரு கொலை நடந்திருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். சரி வழக்கு என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னன்னா இரட்டை கொலைகள் 4 ஒரே டைம்ல 4 பேர் ஒரு இரட்டை கொலை நடக்குது. அது என்னன்னு தெரியல. இந்த கொலைகள் கூட நீங்க டக்குன்னு தீர்ப்பு எடுத்து ஒரு அதிகாரத்துல இருந்து நீங்க அதுக்கான தீர்வு வழங்கிடலாம். ஆனா என்னன்னா இந்த ஆட்சியில 19 பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு. 19 பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு நடந்திருக்கு, குழந்தைகள் நடந்திருக்கு, குழந்தைகள் இறக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் சார் தான் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு முன்னுரிமை, பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்ன தளபதி விஜய் அவர்கள், இன்று சிஎம்மா இருக்கிற விஜய் அவர்கள், அந்த விஜய்க்கு தான் அந்த பெண்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. நான் விஜய் மாமாவுக்கு வாக்கு போடுப்பா. சின்ன குழந்தைகள் கேட்டாங்க, அம்மா விஜய் மாமாவுக்கு வாக்கு போடுமா, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப அதே மெஜாரிட்டி ரீதியா பெண்கள் தான் விஜய் சாருக்கு வாக்களிச்சிங்க. ஆனா அந்த விஜய் சார் ஆட்சியில 19 பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு. அதுல ஏறக்குறைய 10 தாவேக்கா ஆட்சியில இருக்க ஆட்களே கொண்டிருக்காங்க. இன்றைக்கு கொண்டு 19 பேர்ல இன்னைக்கு ஒரு ஆள் கூட தாவேக்கா ஆட்சியில இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இது என்ன சொல்றதுன்னா
நம்ம வந்து எதிர்பார்த்தது இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாற்ற ஒரு அரசியல் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னா இதே மாதிரி திரும்பவும் இந்த வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு 15 நாள்லயே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன வேலை நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கு கணிக்கவே முடியல. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்துல ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் சிஎம் தளபதி விஜய் இப்படின்னு சொல்லி ட்ரெண்டு. இந்த ரூட்டு மாஃபியா எதை ட்ரெண்ட் பண்றாங்க பார்த்துங்க. மக்களே நீங்க உஷாரா இருங்க. ஏன்னா நாளைக்கு இதை மறைக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, ஆஸ்பத்திரியில் நடக்கிற மரணங்கள், ஒரு கொடூரமான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணனை படுறா, எங்க அண்ணன் லைட்டா தப்பு பட்டுருச்சு, எங்க அண்ணன் போடுற கண்ணாடியா படுறா, என் அண்ணனை போட்ட கட்டிச்சு நீ ஒயிட் பிளாக்ல சூப்பரா இருக்கல அப்படின்னு ரூட்டு மாஃபியா ட்ரெண்டிங்ல ஆக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நடக்கிற அந்த பிரச்சனைகளை திசை திருப்ப பாக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இந்தியாவிலே அழகான சிஎம் பாடுறா, பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் நார்த்ல எல்லாம் வந்து கேம்பெயின் நடக்குது. மோடியா விஜயா, விஜயா மோடியா, தளபதி தளபதி தளபதின்னு சொல்லி பெய்டு ப்ரமோஷன்ஸ். இந்த ரூட்டு மாஃபியா வளர்க்குறான். அவனுடைய காலம் தானே இது. யாருன்னு தெரியும் உங்களுக்கு அது யாருன்னு. அவனுக்கு காலம் தான். என்னென்ன நெரட்டிவ் செட் பண்றான்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன ஆட்சியில விளாத்தி குளத்துல கழிவறைக்கு போன ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததுல அவங்கள வந்து அந்த 2 பேருக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்றது, நீதிமன்றம் தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கு. இதுதான் வந்து நாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த தூக்கு தண்டனையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கேள்வி அதே சொல்றது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் தமிழக அரசுகிட்ட. அந்த தூக்கு தண்டனையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதை பார்த்தாதான் இவனுங்களுக்கு பயம் வரும். நம்மலாம் வந்து ஒரு ஆண்கள்னா சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும். எந்த ஒரு பெண்ணையும் தப்பான இதை தொட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இருக்குன்னா போங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. சின்ன குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களை, கை குழந்தைங்களை போய் நாசம் பண்ணாதீங்க. இப்படி நாசம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை தான் தீர்வு அப்படிங்கிறத வீடியோவை நீங்க எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்க, பார்த்து சாப்பிட்டலாம். அதே மாதிரி என்னன்னா இப்போ சோசியல் மீடியால வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆட்சியில ஒரு பிழை நடக்குதுன்னா அதுல வந்து சுட்டி காட்டணும். இதெல்லாம் நீங்க பண்ணுறது தப்பு, இதெல்லாம் நடக்குது பாருங்க சார், இதெல்லாம் நீங்க கவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டா போன ஆட்சியாவது பரவாயில்ல, என்ன பண்ணு டைரக்டா பிடிச்சி போய் சவுக்கு சங்கர் ஒரு ஆட்கள் மாரிலாம் பிடிச்சிட்டு போய் உள்ள ஜெயிலில் போட்டு குண்டா சட்டம் தூக்கி போடுது. அதை எதிர்த்தா நம்ம கருத்து சுதந்திரமே இல்லை அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா இந்த ஆட்சியிலையும் எப்படி போன ஆட்சியில சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஏன் பெர்லிக்ஸ் அவங்க கட்சியில ஒரு ஆட்கள் போன வாட்டி இந்த 41 மரணத்துக்கு அவதூறு பரப்புனாது அப்படிங்கிறதுக்காக அவர் மேல வழக்கு போடப்பட்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் எப்படி கொந்தளிச்சிங்க? ஆனா தாவேக அரசு இன்று ஒருவர் வந்து நீங்க வந்து பேசுன தப்பு அவதூறு பரப்புறீங்க டிவிக்கு ஆட்சி மேல அப்படிங்கிற இன்னைக்கு அவரை கைது செய்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கருத்து சுதந்திரமே இல்லாத ஒரு ஆட்சியை நீங்க எப்படி கொடுக்குறீங்க? அதுதான் இது என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு கேம்பெயின் பண்றப்பெல்லாம் தாவேக தூய சக்தியும் டிஎம்கே தீய சக்தியும் சொன்னாரு. இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தா ரெண்டுமே தீய சக்தி மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? 60 ஆண்டுகளா இல்லாத ஒரு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு புதிய அரசா திரு தளபதி விஜய் அவர்களை வந்து பதவி ஏற்றிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னா ஒரு 15 நாள் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, எப்படி எங்க அண்ணன் தாங்குவார் இதை எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு இந்த ஆட்சி அமையதே ஒரு தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு நிக்கட்டான சூழ்நிலை தான் ஆட்சி அமைஞ்சுது. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சரி அது கூட பரவாயில்ல. சரி இப்போ பதவி ஏற்றாச்சு, எல்லாரும் அமைச்சர்களா பதவி ஏற்றாச்சு, எம்எல்ஏக்களா எல்லாம் பதவி ஏற்றாச்சு, சிஎம்ஆ திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றாச்சு. ஏற்றுனதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நடந்ததுன்னா பரவாயில்ல, ஓகே நான் அதுக்கான அடிப்படையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள நடந்துருச்சு அப்படி நீங்க சொல்லலாம். இன்னைக்கு வாங்க எல்லாரும் இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றாச்சு, எல்லா கூட்டணி கட்சிக்கும் நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீங்க. அப்படி பதவிகள் கொடுத்தும் ஏன் இன்னும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்று கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 15 நாள் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க போராட்டமா இருக்குது. நாங்க ஆட்சி அமைச்சு நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க. ஆனா அதுக்குள்ள வந்து தமிழ்நாடு சுடுகாடா போயிடுமா இல்லையே? நீங்க இது போய் இப்போ வந்து கூட்டா உட்காந்து பேசி இதுக்கப்புறம் கலந்துரையாடி நீங்க இதுக்கப்புறம் திட்டங்கள்லாம் ஏற்றி அதுக்குள்ள தமிழ்நாடு பாதி டிஎம்கே ஆட்சியை தாண்டிடும் போல. ஏன்னா அவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நீங்க வந்து ஒரு தூய ஆட்சி ப்ரோக்ராம்ஸ் எப்படி நீங்க சொல்றீங்க? அதுக்குள்ள வந்து நாடு நாசியாகி திரும்பவும் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்கே ஆட்சியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீலை கொடுக்குறீங்க.
இந்த தாவேக அரசு எதுக்கு ஒரு பயனற்ற அரசா இருக்குது? உண்மையிலே இது தூய சக்தி தானா, இல்ல மாற்று அரசியலா வந்த சக்தி தானான்னு தெரியல. மீண்டும் இது போல விஷயங்கள் நடக்கிறப்ப தமிழ்நாடு அரசு அதை துரிதமாக செயல்பட வேண்டும். ஏன்னா நாட்கள் கடத்த கடத்த அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மக்களுக்கிடையும் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும். என்ன இது, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துருவாங்க. ஸோ அரசாங்கம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும், அதை சரியா பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.